ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிறகடி ஆசையில் வந்து அருண்கிட்ட வந்து சீதா சொல்லிட்டு போனதுக்கு முன்னாடி அவங்க அம்மா வந்து அருண்கிட்ட கேட்குறாங்க. அவன் வந்து கல்யாணம்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி என்னை மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு போறாமா அப்படின்னு சொல்லும்போது, நான் வேண்டாம் பேசட்டா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, நம்ம பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லாமல் அவளே வேணாம்னு சொல்லும்போது நம்ம என்ன செய்ய முடியும், நடக்கிறது நடக்கட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருண் அவரோட போயிடறாப்ல. ஆக நம்ம முத்துனால இவங்களுடைய காதல் வந்து பிரிவாயிருச்சு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சீதா நேராக வீட்டில் போய் அவங்க அம்மாட்ட வந்து நடந்த விஷயத்த அப்படியே சொல்றாங்க. ஏன்டி நீ அதை போய் சொன்னா, அவங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைல்ல, நீ பாட்டு பேசாம இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது, நம்ம குடும்பத்துல என்னோட கல்யாணத்தினால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுமா, அதில் நான் உறுதியா இருக்கேன். அதுக்காகவே அவர்கிட்ட போய் தெள்ள தெளிவா நான் அதை சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்த்துட்டு வந்து நம்ம மீனாவோட வந்து தம்பி என்ன பண்றாரு சத்யா பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த வந்து நம்ம முத்து மாமாட்ட போய் சொன்னா தான் இந்த பிரச்சனை தீரும். கண்டிப்பா அவரை நம்ம நேர்ல பார்த்து பேசணும் அப்படின்ட்டு அவர் சத்யா நினைக்கிறாப்புல. அது நடக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே நேரத்துல வந்து முத்து என்ன பண்றாப்புல பார்த்தீங்கன்னா, நேரா போய் நம்ம சீதாவுக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்க்கணுன்ட்டு ஒவ்வொரு இடமா போய் பார்க்குறாரு. பார்க்குற இடம் பூரா பார்த்தீங்கன்னா, தண்ணி அடிக்கிற ஆளாவும், சிகரெட் குடிக்கிற ஆளாவும் இருக்கு. இதை போய் நம்ம மீனாட்ட போய் சொன்னோம்னா, நீங்க குடிகாரடா இருக்கிற பத்தாவது என் தங்கச்சிக்கு அந்த மாதிரி மாவுளை பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்பாளே அப்படின்னு பயந்துக்கிட்டு பேசாம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் புலம்புறாரு. அப்போ ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலத்துல நல்ல மாப்பிள்ளை கிடைக்கிறது கஷ்டமாப்பா. கிடைக்கிற மாப்பிள்ளையும் வந்து நீ உன்னோட ஈகோனால வேணாம்னு சொல்லிட்ட. இப்ப என்ன பண்றது? அப்படின்ற மாரி முத்து வந்து அவங்க பேசுறாங்க. அந்த நேரம் பார்த்து அவர் ரொம்ப சைலண்டா இருக்காரு. அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, ரோஹினியோட மாமா கறிக்கார பழையபடி வீட்டுக்குள்ள வராரு. அண்ணாமலை வந்து வந்ததுக்கான ரீசன கேட்குறாரு. அப்ப அவர் சொல்றாரு, பரசு குடும்பத்துல எங்களுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டுருச்சு. அதாவது நான் நடிச்சது அவருக்கு தெரிய வந்துருச்சு. அதனால வந்து பிரச்சனை அதிகமா இருக்கு. நீங்க வந்து கொஞ்சம் பரசுட்ட எனக்காக பேசுனீங்கன்னா, அதாவது குடும்பத்துல எல்லாத்துலயும் நான் மன்னிப்பு கேட்டுட்டு நீங்க சொன்னாவே போதும். எங்களுக்கு அந்த பிரச்சனை குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அண்ணாமலை சொல்றாரு, நம்ம ஒரு பொய் சொல்றது பெரிய விஷயம் இல்லங்க. அதனால குடும்பத்துல எவ்வளவு பெரிய குழப்பங்கள் வருதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இனிமேல் இந்த தப்ப நீங்க யார்ட்டயும் எங்கேயும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா விஜயா வந்து அவரை ரொம்ப கடுமையா பேசி விட்டுறாங்க. இனிமேல் வீட்டுக்குள்ளேயே நீங்க வரக்கூடாது அப்படின்றத அவங்க உறுதியா சொல்லிடுறாங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா மனோஜ் என்ன பண்றாப்புலன்னு பாத்தீங்கன்னா ரோஹினியை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ரோஹினி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு அஃபர் இருக்கிற மாதிரியே போன்ல வந்து பேச ஆரம்பிச்சிடறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம மனோஜ் ரொம்ப மிரண்டு போய் நிக்கிறாரு. இதுல இருந்து இவங்க எப்படி மீண்டு வராங்க அப்படிங்கிற நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.